ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் செகண்ட் டே தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சார் வந்து இன்றைக்கி வெயிட் எதுவும் பார்க்கல. எந்திரிச்சினுமே நல்ல ஆர்வத்தோடு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். காலையில் 6 மணிக்கெலாம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டெய்லி வெயிட் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. குழந்தைங்க வீக்லி ஒன்ஸ் பார்த்தாலும் ஓகே தான். ஸோ அவங்களுக்கு அது வந்து மோட்டிவேஷனாக இருந்தால் ஓகே, டிமோட்டிவேட் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் டெய்லி வெயிட்டு பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு 6:30 வரைக்கும் மேலே பண்ணான் ரூமில். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் முடிச்சுட்டு கீழே வரும்போது மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6:45 7 மணி வரைக்கும் அவன் எக்ஸசைஸ் பண்ணான். 1-2 எக்ஸசைஸ் திரும்ப டவுட்டாக இருந்ததுனால கேட்டு பண்ண ஆரம்பித்தான். தம்பிள்ஸை பிடிக்கும்போது இப்படி கை பிடிக்கிற அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து இப்படி வளையக்கூடாது. எப்படி தெரியுது? இப்படி இருக்கா? இதான் இருக்கணும். ஓகேவா? இப்படியோ பேக் ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ மணிக்கட்டை வந்து வளைக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இருக்கா? சரி, ஹரிசாண்டல் 1 2. என்னோட ட்ரைசப் பைசப் மசில்ஸை புஷ் பண்ணி தான் நான் பண்ணணும். நீ 4 ஆர்ம்ஸை போஸ்ட் பண்ணக்கூடாது, உன்னோட மணிக்கட்டையும் போஸ்ட் பண்ணக்கூடாது. கை இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி ஃபஸ்ட்டு இப்படி வளைக்கக்கூடாது. சரியா? 1 2 அடி வைத்து இப்படி 4 5. கொடுத்துருக்க எக்ஸசைஸ் தான் அவனும் பண்ணுறான். எல்லா எக்ஸசைஸுமே 2 செட்டு பண்ணான். ஃபஸ்ட்டு பண்ணும்போது பசங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வலிக்கும், அழுவாங்க, செய்வாங்க. நம்ம தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த மோட்டிவேஷன் கொடுக்கணும். அவசரப்பட்டு திட்டக்கூடாது, கோவப்படாதீங்க பசங்கக்கிட்ட. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஃபஸ்ட்டு காலைல எந்திரிச்சதுமே பொமிக்ரானேட் ஜூஸ் தான் குடிச்சிட்டான். குளிச்சுட்டு வந்துட்டு இலைகள் இருக்கும், பொமிக்ரானேட் ஜூஸ் தான் குடித்தான். பாசிப்பருப்பு சவ் சாம்பார் தான் அதில் கூட்டில் பொரியல். நிதிஷ்க்கு வந்து பன்னீர் காலையில் சிம்பிளாக செஞ்சு கொடுக்குறதுக்காக தான். காலையில் டிஃபன் வந்து வெண்டைக்காய் பொரியல், சவ் பாசிப்பருப்பு கூட்டு மாதிரி. கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதில் மிளகா பொடி போட்டு, வீட்டு மிளகா பொடி போட்டு, பன்னீரும் காலிஃப்ளவரை நான் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு பாயில்டு காலிஃப்ளவராக தான் போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் பன்னீர் அது 2ம் தான். ஸோ ப்ரோட்டீனும் வேணும், ஃபைபரும் வேணும். கொஞ்சம் இந்த காம்பினேஷன் அப்படின்றது பசியாக அடங்கும். கேரட் வந்து டெய்லி ஒரு கேரட் குழந்தைங்களுக்கு பச்சையாக கொடுங்க. ஒரு 1/2 கேரட் காலையிலையும், மத்தியானத்துக்கு ஒரு 1/2 கேரட் அவனுக்கு கொடுத்தேன். இது என்ன ப்ராஜெக்டா? லாரி ஓட்டுறாங்களே டிரைவர் வந்து கண்டினியூஸாக வண்டி நைட் வந்து மிட் நைட்டில் ஓட்டிட்டு இருக்கும்போது தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ தூக்கம் வரும்போது இந்த கிளாஸை போட்டு ஓட்டுறாங்கன்னா கண்ணு மூடிட்டாங்கன்னா கண்ணு வந்து ஐ வந்து அப்படியே பிளிங்க் ஆகும்போது இந்த சென்சார் வந்து டக்குன்னு அந்த பஸ்ஸர் வந்து பஸ்ஸ ஆரம்பிச்சிடும். பெரிய சவுண்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சவுண்ட் வந்தோடனே மத்தியானம் சாப்பாடு வந்து பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி சவ் போட்டு கூட்டு மாதிரி செஞ்சிருந்தேன். அதுதான் அவனுக்கு சாப்பாடாக கட்டி கொடுத்துருக்கேன். பொரியல் வந்து வெண்டைக்காய் பொரியல், கேரட் ஒரு 1/2 கேரட் வச்சுருக்கேன். என்னோட காலையில் சாப்பாடு அப்படின்றது நான் இப்போ மேக்ஸிமம் வந்து சுமுத்தி தான் எடுத்துக்கிறேன். ஸோ ரெட் பனானா போட்டு சுமுத்தி எடுத்துக்குவேன். அதனால் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்குது. எக்ஸசைஸ் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டது மணி 2 ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் எடுத்தேன். கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் சாம்பார் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். காராமணி தான் வேக வச்சது. நாங்கள் 2 பேருமே ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஒரு 4:30க்கு நான் 30 கிராம் எடுத்துட்டேன். நிதிஷ்க்கு வந்து ஒரு 40 கிராம் கொடுத்தான். அவனுக்கு வந்து அது கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதில் பாதி தான் அவன் சாப்பிட்டான். காராமணிக்கு மேலே நிதிஷ்க்கு வந்து சீஸ் தான் கொஞ்சமாக திருவி கொடுத்தேன். அவனுக்கு கொஞ்சம் அது பிடிக்கும் அப்படின்றதுனால. வெயிட் லாஸில் சீஸ் எடுத்துக்கலாம், எதுவுமே அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது, கம்மியாக எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு வந்து அவன் சைக்கிள் பண்ண போயிட்டான். ஒரு 1/2 hour நல்லா சைக்கிள் பண்ணிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். ஸோ காலையில் பைக்கில் போனதுனால ஸ்கூலுக்கு சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்றதுனால தனியாக சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். சைக்கிள் எடுத்துகிட்டு கீழே பசங்க விளையாட போட்டாங்க, நான் வரலான்னு சொல்லிட்டு ஓடி ஆடி ஃபாஸ்ட்டாக விளையாட மாட்டாங்க, அதனால நான் வந்து சைக்கிளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டவே போயிட்டான். நைட்டுக்கு எனக்கு எதுவும் வேண்டாமான்னா நான் தான் பசி தாங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லேட் தான் முட்டை வந்து ஆம்லேட்டாக போட்டு கொடுத்தேன். ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால ஃபுல்லாக அதிலே உட்காந்துட்டே இருந்தான். அதனால ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆம்லேட் தான் ராத்திரி சாப்பாடாக எடுத்தான். Day 2 ஹெல்த்தி மீல்ஸ் 3 மீலும் ஹெல்த்தி தான். ஆனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வந்து ஃபுல்லாக சாப்பிடல. காராமணி வந்து பாதி தானே சாப்பிட்டேன், ஃபுல்லாக சாப்பிடல. ஏன்னா உனக்கு பிடிக்காது இப்படிதானே. இன்றைக்கி எத்தனை டைம் எக்ஸசைஸ் பண்ணேன்? மார்னிங் 1 டைம். மார்னிங்னா மார்னிங் போடு. நேற்று வந்து ஈவினிங் பண்ணல. இ போட்டுக்கோ, எம் போட்டுக்கோ. ஸ்கேப்ஸில் எடுது. சைக்கிளிங் பண்ணியா? ஓகே. ஜங்க் ஃபுட் நோ ஜங்க் சாப்பிடல. நோ ஜங்க் ஃபுட். இன்டா டிக்கா டிக்கு. ஸ்கூலில் எதுவும் சாப்பிட்லையா? யாரும் எதுவும் கொடுக்கலையா? எதுவும் எடுத்துகிட்டு வரலையா? இன்னைக்கு வெயிட் எடுக்கலையா? சரி, அப்போ டேஷ் போட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி வெயிட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ டே 2 சூப்பராக நிதிஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டா. இன்றைக்கி வெயிட் பார்க்கல, வெயிட் அப்படின்றது நாளைக்கு பார்த்துக்கலாம்.